திருச்சிற்றம்பலம். சுயம்பு லிங்கம் நம்ம பார்த்துருக்கலாம். சுயம்பு நடராஜர் எங்கே இருக்காரு அப்படின்னா, சோழ மன்னனோட கனவுல இறைவன் தோன்றி கோனேரி ராஜபுரம் என்ற ஆலயத்தில் எனக்கு ஒரு நடராஜர் விக்கிரகம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. மன்னனு உடனே சிற்பியை அழைச்சி 3 மாதத்தில் பஞ்சலோகத்தால் நடராஜர் விக்கிரகம் செய்யணும் அப்படின்னு உத்தரவிடுறாரு. மிகுந்த பக்தியான அந்த சிற்பி இறைவனை தியானித்து பணியில் இறங்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் பஞ்சலோக கலவையை உருக்கி வார்க்கும் பொழுது ஏதோ ஒரு குறை. இப்படி விக்கிரகம் செய்ய முழுமை அடையாமல் இருக்கு. அரசர் வந்து பார்த்துட்டு இன்னும் 2 நாளில் விக்கிரகம் தயாராகலை அப்படின்னா உன்னோட தலை உருண்டுரும் அப்படின்னு சொல்லி கோபத்தில் சொல்லிட்டு போயிடுறாரு. மனம் உடைஞ்சு போன சிற்பி ஈசன்ட்ட கதறி அழுதுகிட்டு உலகில திருப்பி கலவையை காய்ச்சி ஊத்துறான். அந்த சமயத்துல வாசல்ல ஒரு முதிய சிவனடியார் வந்து, ஐயா மிகவும் தாகமா இருக்கு, எனக்கு சுடுநீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மனவேதனையில இருந்த சிற்பி எரிச்சலோட, உனக்கு உலையில சுடுநீர் கொதிக்கிறது, வேணுமான அதை வேணா குடி அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயத்துல அந்த முதிய சிவனடியார் உலையில கொதிச்சுக்கிட்டு இருந்த அந்த பஞ்சலோக கலவையை எடுத்து அப்படியே குடிச்சிடாரு. அடுத்த நொடி அங்க நடராஜர் விக்கிரகம் உறைஞ்சி நின்றுது. உள்ள போன சிற்பி அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு. அங்க விக்கிரகத்தோட மார்பில் மறு, ரோமம், கையில நகம், இப்படி எல்லாமே இருக்கு. அந்த முதிய சிவனடியாரின் உடலில் அதை பார்த்த அதே அடையாளங்கள் அப்படியே சிவனடியாரை வந்து நிற்கிறத பார்த்தோன்னே என்னோட மனக்குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சரணடைகிறார். அரசர் வந்து விக்கிரகத்தை பார்க்குறாரு. உயிரோட்டமான சிற்பத்தை பார்த்து வியந்து போய் இருக்காரு. அப்போ சிற்பி நடந்ததை சொன்ன போது அரசர் நம்பலை. கோபத்தில் வாழை உருவி சிற்பியை வெட்ட முயற்சி பண்ணுறாரு. அப்போ நடராஜன் சிலை அந்த வலது பாதத்தில் அவரோட அந்த வால் பட்டு அந்த இடத்துல ரத்தம் பீறிட்டு வந்துச்சான். அடுத்த கணமே அரசருக்கு தொழுநோய் பிடிச்சிருது. இப்படி அந்த உயிரோட்டமான அந்த நடராஜர் எங்கே இருக்காரு அப்படின்னா, விக்ரமசிங்கம் கோனேரி ராஜபுரம். அதன்பின் மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீண்ட நாள் இருந்தான் அப்படின்னு இந்த வரலாறு சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.